எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலை உலகம். இன்றைக்கி நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன் மை பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் என்னுடைய கிராஃப்ட் திங்ஸும் போட்டு வச்சுருக்கேன், ப்ளஸ் என்னுடைய ஸ்டடி ஐட்டம்ஸும் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ஒன்று ஒன்றா இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி பாக்ஸ் தான் இருக்குது. அந்த பாக்ஸில் நான் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இது அந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம அடுத்து இந்த சின்ன சின்ன பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். பொதுவாக ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அப்போலாம் நான் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு இங்கு பென், ஆக்சுவலாக ரொம்பவே க்யூட்டாக இருக்குல்ல இங்க் பென். இந்த பாக்ஸில் வந்து இதுவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி தான், அதுவும் எடுத்து இது திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் கிராஃப்ட் ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு கூலிங் கிளாஸ், இல்லைன்னா ட்ராவல் அப்படி என்ன பண்ணும்போது கூலிங் கிளாஸ் போட்டுருக்கேன். இதுவும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ். இதில் வந்து என்னோடய பென்சில்ஸ் அதெல்லாமே அதில் வச்சுருக்கேன். இது ஒரு பென்சில் பாக்ஸ், அப்புறம் இது ஒரு சிசர். இது ஒரு கிராஃப்ட் ஐட்டம். அடுத்தது இந்த சின்ன சின்ன பாக்ஸ்லாம் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் பாக்ஸ் எடுத்துக்கலாம். என்னுடைய ஸ்டார், இது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் தான். அப்புறம் சின்சன் ட்ராயிங், இது ரெண்டும் க்ரீம் டப்பா, அதுக்கும் எதனா போட்டு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கி நோட்ஸ், புது ஸ்டிக்கி நோட்ஸ், இன்னும் ஓப்பனே பண்ணல. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டாப்லர் பின், அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக் பென்ஸ். இது மட்டும் 10 ஸ்டிக் பென்ஸ் இருக்கு. அடுத்து இந்த குட்டி டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே என்னோட லிட்ஸு, என்னோட லிட் பென்சிலோடைய லிட்ஸ் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் இதுதான், என்னோட ஸ்டடி பாக்ஸ்னு கூட சொல்லலாம். அதுக்கு அதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து என்னோட யூஸ் பண்ணுற ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் படிக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு, அதனால இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய யூஸ் பண்ண ஸ்டிக்கி நோட்ஸ் பாதி, அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கி நோட்ஸில் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அது பட்டர்ஃப்ளை. கொஞ்சம் பேஜ் மார்க்கர்ஸ், ஒரு பென், க்ளூ, எரேசர், அப்புறம் ஒரு அது என்னன்னு தெரியல. அப்புறம் என்னோட ஹைலைட்டர்ஸ் இருக்கு. இது என் தங்கச்சி கொடுத்துருந்துன்னு வச்சிருக்கேன், பார்த்துட்டோம். அப்புறம் இது வந்து என்னோட ஹைலைட்டர்ஸ். மொத்தமாகவே 3 ஹைலைட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறது, அதனால 3 ஹைலைட்டர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கேன். பர்பிள், ப்ளூ அண்ட் க்ரீன், இது எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான். அப்புறம் நான் முன்னாடி காமிச்ச இங்கு பென்னோடைய இங்கு கீழே விழுந்துருச்சு. ஓகே, அது இங்க்ஸ். அப்புறம் என்னோட இது வந்து என்னுடைய கிராஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், கிராஃப்ட் பவுச்சு கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் எல்லாமே என்னுடைய ஹேண்ட்மேட் ஸ்கேல் இருக்குது,
ப்ளஸ் பென் ஹோல்டர், ஷார்ப்னர் அதெல்லாம் போட்டுக்கலாம். யூனிகார்னுடைய ஸ்கேல், இது ஃபுல்லாகவே பர்பிள் தீமில் தான் பண்ணியிருக்கு. யூனிகார்ன் ஸ்கேல், அப்புறம் அதில் கொஞ்சம் ஸ்டிக்கி நோட்ஸு ப்ளஸ் பேஜ் மார்க்கர்ஸ் இருக்குது. இது ஒரு சின்ன பவுச்சு, இதில் யூஸ் பண்ணுற பென்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹேண்ட்மேட் பர்ஸ் தான். இது அவ்வளோதான். நம்ம பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இவ்வளோ நேரம் ஃபுல்லாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.